Pearl Series Junior பார்த்துட்டு இருக்கிற எல்லாரையும் அன்போடு வந்து வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ஓட்ஸ் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து மைதா, ஒயிட் சுகர், இந்த மாதிரி டால்டா இந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ வெறும் கோதுமாவு, ஓட்ஸ், பட்டர், ப்ரௌன் சுகர் வச்சு இன்றைக்கி வந்து இந்த பிஸ்கெட் வந்து பண்ணியிருக்கோம். வெறும் 1 கப் பட்டரில் வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோ வந்து வரைக்கும் வந்து நம்ம வந்து பிஸ்கெட்ஸ் வந்து பண்ணலாங்க. அதுக்கு முன்னால் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வந்து ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிஸ்கெட் கரெக்டான பதத்தில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்பியான யம்மியான பிஸ்கெட் இன்றைக்கி வந்து குக்கரில், அவனில் 2 மெத்தட்லையுமே வந்து பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் சுகர் வந்து 3/4 கப்பு வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து இங்கே பாரிஸ் ப்ரௌன் சுகர் தான் வந்து எடுத்திருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும் இல்லையா, ஏன்னா டார்க் கலரில் உள்ள நாட்டு சக்கரை வந்து எடுத்தால் அது சரியாக மிக்ஸ் ஆகாது. ஸோ பாரிஸ் ப்ரௌன் சுகர் இப்படி நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சரில் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து இருக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் வந்து இருக்கக்கூடாது, ரொம்ப உருகி போய் மெல்ட் ஆகியும் வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு முன்னாலே எடுத்து வெளியே வச்சுருங்க. வச்சுட்டு இப்படி கரெக்டாக பேக் பண்ணி 1 கப் நல்லா பேக் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து இது 220 கிராம் அளவுக்கு வந்து இருக்கும். இதை வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா பட்டர் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அதை பொறுத்து வந்து குக்கியோட டெக்ஸ்டரும் வந்து மாறுங்க நமக்கு. ஸோ பட்டர் கரெக்டாக ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க. இப்போ பீட்டரை வந்து ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து அந்த சுகரும் பட்டரும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்படி ஃப்ளஃபியாக வந்து ஆக ஆரம்பிச்சிருக்கும். பாருங்கள், கலரே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு வந்து சைட்ஸில் அந்த பிளண்டர் ஹூக்கில் எல்லா இடத்துலையும் வந்து நல்லா வந்து ஸ்க்ராப் பண்ணி வந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில் கொஞ்சம் சுகர்லாம் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ ஒரு பால் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன். இப்போ மறுபடியும் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து பீட் பண்ணலாம். அந்த பால், பட்டர், சுகர் இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ளஃபியாக வந்து இப்படி வந்து வரும். இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிளெண்டரை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். பீட்டரை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பீட்டரை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கோதுமை வந்து சேர்க்கணும். கோதுமை சேர்க்கறதுக்கு முன்னால் எப்பவும் போல் ஸ்க்ராப் பண்ணி வந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லாம் நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ கோதுமை வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு வந்து எடுத்திருக்கேன். கோதுமை வந்து பார்த்திங்கன்னா ஆஷிர்வாத் ஆட்டா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எடுத்திருக்கேன். ஜென்ரலாக வந்து ஹோல் வீட் ஃப்ளார் அதை விட வந்து ஆட்டா மாதிரி உள்ள மாவு வந்து நமக்கு பிஸ்கெட்ஸ்க்கெலாம் வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஆட்டாவில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவு வந்து சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1 நிமிஷத்துக்கு அந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி வந்து பீட் பண்ணிக்கோங்க. 1 to 2 minutes பீட் பண்ணால் போதும். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஃபுல்லாக வந்து ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க ஸ்பேச்சுலா வச்சு. அதுக்கப்புறம் டெசிகேட்டட் கோகோனட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1/4 கப்பு. அப்புறம் பைகார்பனேட் ஆஃப் சோடா வந்து 1/4 டீஸ்பூன். இதை போட்டு மறுபடியும் வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா வந்து பீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். கடைசியாக தான் நம்ம வந்து இப்போ ஓட்ஸ் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா வச்சு எப்போ போல் ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 3 கப்பு ஓட்ஸ் வந்து நான் வந்து இதில் சேர்க்க போகிறேன். அதில் வந்து ஒவ்வொரு கப்பாக தான் வந்து சேர்க்கணும். 3 கப்பையும் ஒரே தடியாக நம்ம சேர்த்துடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பு ஓட்ஸு, இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் நார்மல் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 கப்பில் ஃபஸ்ட்டு 1 கப்பை வந்து நான் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1 கப்பை வந்து ஃபுல்லாக சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பீட்டரும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்பேச்சுலா வச்சு சும்மா நீங்கள் மிக்ஸ் கூட வந்து பண்ணிக்கலாம். நான் பீட்டர் வச்சே வந்து பண்ணிட்டேன். இது ரொம்ப நேரம் பீட் பண்ண தேவையில்லை. அந்த ஓட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணால் போதும். இப்போ செகண்ட் கப் ஓட்ஸையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் வந்து 1 நிமிஷத்துக்கு வந்து பீட் பண்ணுறேன். இப்போ அவ்வளோதான் வந்து நமக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து 3rd கப் ஓட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாதியை மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் மொத்தமாக சேர்க்கல, பாதியை சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் வந்து பீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அது நல்ல ஒரு டவ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஹூக்கை கழட்டிட்டு அந்த பவுலை வந்து பீட்டர்லேருந்து வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ பவுலை வந்து பீட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஸ்பேச்சுலா வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டவ் கன்சிஸ்டன்சி ஓகே தான், இருந்தாலும் இது கொஞ்சம் லைட்டாக பட்டர் வந்து கையில் ஒட்டுற மாதிரி வந்து இருந்துச்சு. அதனால் நான் அந்த மிச்சம் இருந்த 1/2 கப்பு ஓட்ஸையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன்.
அவ்வளோதான், நம்ம டவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு டவ் வந்து ரெடி ஆயிடுச்சான்னு உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன பீஸ் வந்து எடுத்து இப்படி ரோல் பண்ணி இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிங்கன்னா நீட்டாக ஸ்மூத்தாக ரோல் பண்ண வரும். உங்களுக்கு ஓட்ஸோ மாவோ ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா இப்படி உங்களுக்கு ரோல் பண்ண வராது, அது க்ரம்பிள் ஆகி விழுந்துடும். அப்படி இல்லை ஓட்ஸ் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ரோல் பண்ணும்போது உங்கள் கையில் ரொம்ப பட்டராக வந்து ஒட்டும். ஸோ பட்டர் ஒட்டாமல் இப்படி கரெக்டாக ரோல் பண்ண வந்துச்சுன்னா உங்களுக்கு டவ் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு ட்ரேயில் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்பேஸ் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலே வேணால் நீங்கள் கிஸ்மஸ் நட்ஸ்லாம் கூட வந்து தூவிக்கலாம். இப்போ இதை வந்து அவனில் வந்து 160 டிகிரி செல்சியஸில் 10லேருந்து 12 நிமிஷம் லைட்டாக மேலே ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வந்து பேக் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ பேக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. பேக் ஆனோன்னே வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரேயில் ஒரு 5 நிமிஷம் வந்து விட்டதுக்கப்புறம் அது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பார்த்திங்களா, இப்போ ட்ரேலேருந்து எடுத்து கூலிங் ரேக்கில் கம்ப்ளீட்டாக கூல் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு பாக்ஸுக்கு வந்து மாற்றிக்கலாம் இதை. ஸோ கம்ப்ளீட்டாக கூல் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸுக்கு மாற்றுங்க. இப்போ குக்கரில் பண்ணுறதுக்கு ஒரு 7 இன்ச் ட்ரேயில் வந்து 7 இன்ச் இல்லைனா 8 இன்ச் ட்ரேயில் வந்து பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன். இதில் இந்த மாதிரி ரோல் பண்ணி வந்து வைங்க. பார்த்திங்களா, நீங்கள் ரோல் பண்ணும்போது உங்கள் கையில் ஒட்டக்கூடாது, அப்படின்னா வந்து மாவு ஓட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு பெரிய இண்டாலியம் குக்கர் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்டீல் குக்கர்லாம் வந்து எடுக்காதீங்க, குக்கர் அடியில் ரொம்ப கருத்து போயிடும். இண்டாலியம் குக்கரில் அடியில் பிளேட் போட்டு மண் உப்பு இல்லைனா வந்து தண்ணி எதுவும் போட வேணாம். போடாமல் அந்த ட்ரேயை வச்சுட்டு குக்கரில் வந்து கேஸ்கெட் போடாமல் அந்த லிட்டை வந்து மூடிடுங்க. மூடிட்டு சிம்மில் வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து அடுப்பில் வச்சு வேக வச்சிங்கன்னா பாருங்கள் இப்படி நல்லா பேக்காகி வந்து வந்துடுச்சு. இப்போ பேக் ஆனோன்னே இந்த ட்ரேலேருந்து வந்து குக்கர்லேருந்து வெளியே எடுத்துருங்க, இல்லைனா அடியில் ரொம்ப கருகி போயிடும். ஸோ அதனால் குக்கரில் வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்த்திங்களா, குக்கரில் வச்சது கொஞ்சம் லைட்டாக அடியில் ப்ரௌன் ஆகிடுச்சு, ஆனால் பர்ன்ட்டு டேஸ்ட் வரல. இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து குக்கர் அவன் 2 மெத்தட்லையுமே வந்து நம்ம வந்து பண்ணி பார்த்துட்டோம். இப்போ ஃபுல்லாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட்ஸ்லாம் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம். இப்போ ஒரு வெயிங் ஸ்கேலில் வந்து ஃபுல்லாக இந்த குக்கீஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து பார்க்க போகிறேன். நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் 570 கிராம் கிட்ட வந்து வந்துச்சு. பாருங்கள், ஒரு 574 கிட்ட வந்து நமக்கு வந்து வந்துச்சு. கரெக்டாக பார்க்கணுன்னா 574 கிராம் கிட்ட நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு கப்பு பட்டரில் வந்து கிடச்சிருக்குது. ரொம்ப கிறிஸ்பியான யம்மியான பிஸ்கெட்ஸ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. யம்மி மட்டும் இல்லை, ஹெல்த்தியும் கூட. இது வந்து நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம். உங்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.